பொண்ணு பேக்ல இருந்து ஒரு ஐ டிராப்ஸ் எடுத்து அவ கண்ணுல போடுறா. இப்ப நிமிர்ந்து பாக்குறா, சுத்தி இருக்க எல்லாருமே இவளையே பாக்குறாங்க. டீச்சர் கூட இவளையே பாக்குற மாதிரி இருக்கு. உடனே அவளோட முகத்தை செக் பண்ணி பாக்குறா. ஃபேஸ் எப்பவும் போலதான் இருக்கு. இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி உள்ளவங்க கூட இவளையே பாக்குற மாதிரி இருக்கு. உடனே பயந்து கிளாஸ் விட்டு வெளியே ஓடி போறா. அப்பவும் அவளை சுத்தி எல்லாருமே அவளை பாக்குற மாதிரியே இருக்கு. அங்க இருக்க 2 பசங்க கிட்ட ஏன் என்னையே பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவனுங்க நான் ஒன்னும் உங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். இப்ப இவ கன்ஃபியூஸ் ஆகி வீட்டுக்கு ஓடி போயிடுறா. இப்ப வீட்டுல போய் டிவி ஆன் பண்ணி பார்த்தா டிவில வர ஆளுங்க கூட இவளையே பாக்குற மாதிரி இருக்கு. சரி நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காலேஜுக்கு முகத்தை மூடிக்கிட்டே போறா. அப்ப எதிரில் ஒருத்தனை இடிச்சிடுறா. அப்போ பேக்ல இருந்த அந்த ஐ டிராப்ஸ் கீழே விழுது. உடனே அந்த இடிச்ச அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட அந்த ஐ டிராப்ஸை கொடுத்து நீங்களும் இதை யூஸ் பண்றீங்களான்னு கேட்கறான். என்ன சொல்றீங்க, உங்களுக்கு இந்த ஐ டிராப்ஸை பத்தி தெரியுமான்னு கேட்கறான். அப்பதான் இந்த பையன் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஐ டிராப்ஸை போட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்க எல்லாருமே நம்மளையே பார்ப்பாங்க, ஆனா அது சில மணி நேரத்துக்கு மட்டும்தான் சொல்றான். ஆக்சுவலா அது உண்மை இல்லைன்னு சொல்றான். இந்த ஐ டிராப்ஸை போட்டது இது மூளைக்கு போயிட்டு ஒரு கற்பனையை உருவாக்குது. அதனாலதான் சுத்தி இருக்க எல்லாருமே நம்மளே பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றேன். அந்த பொண்ணு நீயே இதை யூஸ் பண்ணேன்னு கேட்டா, நான் ஒரு சிங்கர் ஆக போறேன், எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்க கூடாது, எல்லாருமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இதை யூஸ் பண்றேன்னு அவன் சொல்றான். இப்போ இந்த பொண்ணு இதை யூஸ் பண்ணி தன்னோட அம்மாவை தன்னை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறா. ஆக்சுவலா இவ சின்ன பொண்ணா இருக்கப்போ இவளோட தங்கச்சி தான் அவங்க அம்மா எப்பவுமே பாப்பாங்க. இவ பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் அவ தங்கச்சி கூட பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கப்போ அவங்க அம்மாவை தங்கச்சியே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அம்மா இங்க பாருங்க நான் டைவ் அடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க கிட்ட டைவ் அடிச்சு காட்டுறா. அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த தங்கச்சியும் அங்க இருந்து ஒரு ஸ்லைடு மேல இருந்து கீழே விழுந்து இறந்தே போகுது. அதுல இருந்து இந்த அம்மா இந்த பொண்ணு கிட்ட பேசுறதே இல்லை. ஏன்னா அந்த தங்கச்சி இறந்தது காரணம் இவதான்னு நம்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஐ டிராப்ஸை யூஸ் பண்ணி அவங்க அம்மா தன்னை பார்க்க வைக்கலாம்னு நினைக்கிறா. அதே மாதிரி யூஸ் பண்றா. அவங்க அம்மாவும் இவளை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆனா அவளுக்கு தெரியும் இது உண்மை இல்லைன்னு. ஆனாலும் அவ அதை யூஸ் பண்றா. இப்ப அவங்க அம்மா கூட நல்லா சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுற மாதிரிலாம் அவளுக்கு தோணுது. என்னதான் பொய்யா இருந்தாலும் தன்னோட அம்மா தனங்கிட்ட வந்துட்டாங்கன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஐ டிராப்ஸ் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.